ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் ராஜி. இன்றைக்கி நம்ம சேனலில் ரவையை வச்சு ஒரு சூப்பரான முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த முறுக்கு ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல மொறுமொறுப்பாக கிறிஸ்பியாக இருக்குங்க. இந்த ரவா முறுக்கு ரொம்பவே சீக்கிரமாக செஞ்சிடலாங்க, ரொம்ப டைம் எடுக்காது, ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. இந்த ரவை முறுக்கு பண்ணுறதுக்கு முதல்ல ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம். இதில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 2 கப் தண்ணி சேர்த்துருக்குறேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு, நம்ம வெள்ளை எள்ளு இல்லைன்னா கருப்பு எள்ளு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்குறேன். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு ஓமம் வந்து நம்ம முறுக்குக்கெல்லாம் போடுவோம், நல்லா ஜீரணம் ஆகும், அதனால் நான் ஓமம் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்குறேங்க. கூடவே சீரகம் வந்து ஆப்ஷனல் தான். ஓமம் சேர்க்கும்போது சீரகம் உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா இல்லை. கலருக்காக கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறம் காரத்துக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்குறேங்க. அப்புறமா இது கூடவே ஒரு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். பெருங்காயம் கட்டாயம் சேர்த்துக்கோங்க, ரொம்பவே நல்லது, நல்லா செமிக்கும். கூடவே டேஸ்ட்டுக்கு உப்பு, நான் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துருக்குறேங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாங்க. அந்த பட்டர் வந்து 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லா இருக்கும். பட்டர் சேர்க்கும்போது முறுக்கு நல்லா மொறுமொறுப்பாக வருங்க, அதனால் ரொம்ப சேர்த்துட வேண்டாம், 1 ஸ்பூன் அளவு சேர்த்தா போதும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க. நல்லா இந்த மாதிரி கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம எந்த கப்பில் தண்ணி அளந்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க. ரவையை வந்து மொத்தமாக சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி நீங்கள் ஒரு கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக ரவை போட்டுகிட்டே கலந்து விடுங்க. நீங்கள் மொத்தமாக ரவையை போட்டிங்கன்னா அது கட்டிப்பதம் அந்த அங்கங்கே கட்டியாக வந்துடும். ஸோ அதனால் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. இன்னும் கலந்து விடும்போது ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுருங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து விட்டிங்கன்னா அது மாதிரி தெறிக்க ஆரம்பிச்சிடும், மேலே கொதிக்க தெரிச்சிரும். ஸோ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த ரவை வந்து நல்லா வெந்து வரணுங்க. 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டாலே போதுங்க, நல்லா வெந்து வந்துடும் ரவை. பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ ரவை வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவும் அதே மாதிரி தாங்க, நம்ம தண்ணி அளந்தோம்ல அதே கப்பில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நம்ம 2 கப்பு தண்ணி எடுத்துருக்கோம், அதில் 1 கப்புக்கு ரவை, 1 கப்பு அரிசி மாவு. இந்த அளவில் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். மெஷர்மெண்ட்டு இது தான். ஸோ இது வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அரிசி மாவு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்டுலேயே அந்த ரவை நல்லா கொதிக்க இருக்குல்ல, அந்த சூட்டுலேயே நீங்கள் அரிசி மாவை நல்லா கலந்து விட்டுங்க. கலந்து விட்டுட்டு இந்த மாவை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் அப்படியே மூடி வச்சிடலாங்க. நம்ம சூட்டோடு மூடி வைக்கும்போது அது வேர்வைப்பட்டு அந்த வேர்வையில் நல்லா வெந்து வந்துடும், இந்த அரிசி மாவெல்லாம் நல்லா வெந்து வந்துடும். அதுக்கப்புறமா மாவு பிசையும் போது ரொம்பவே நல்லா இருக்குங்க. அப்படி உடனே சூட்டோடு நம்ம பிசைய முடியாது, அதனால் ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுக்கலாங்க. 10லேருந்து 15 நிமிஷம் மூடி போட்டு வச்சதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதை மறுபடியும் நல்லா பிணையணுங்க. பிணையும் போது ரொம்பவே கட்டியாக இறுகலாக இருக்கும். நல்லா முதல்ல எல்லா பக்கமும் இந்த அரிசி ரவை எல்லாம் மொத்தமாக வர மாதிரி இது மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா அரிசி மாவு நல்லா இன்னும் கலந்து வரல. ஸோ ரவையோட எல்லா பக்கமும் அரிசி மாவு நல்லா கலந்து வரணும். நம்ம போட்டிருக்கிற இந்த எள், மஞ்சள், ஓமம், சீரகம் எல்லாம் இருக்குல்ல, அது எல்லாம் எல்லா பக்கமும் நல்லா கலந்து வரணும். ஸோ அதனால் இந்த மாதிரி கையில் நல்லா ஃபுல்லாக கட்டியாக பிணைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிணைஞ்சிக்கோங்க. இது வந்து ரொம்ப கட்டியாக இருக்கும்போது நமக்கு முறுக்கு பதம் வராது, புளிய முடியாது. அதனால் நல்லா ஓரளவுக்கு நம்ம பிணையிற பக்கம் வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நீங்கள் நல்லா இருத்தி பிணைஞ்சிக்கோங்க. நம்ம அரிசி மாவு முறுக்குக்கு எப்படி பிணைவோமோ அதே மாதிரி தான் இதையும் பிணையணும். நல்லா அதுக்காக தண்ணி வந்து ஒரே தடவை தெளிச்சிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி பிணைஞ்சிக்கோங்க. ஏன்னா நம்ம ரவை சேர்த்துருக்கோம்ல, ரவை சேர்க்கும் போது கொஞ்சம் தண்ணி நல்லாவே உறிஞ்சுங்க. அரிசி மாவை விட ரவை வந்து தண்ணி அதிகமாக உறிஞ்சும், அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிணைஞ்சிக்கோங்க. அந்த முறுக்கு மாவு பதம் நமக்கு எப்படி வரும்னு தெரியும்ல, அந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்சிக்கோங்க. ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் போயிடக்கூடாது. ரொம்ப தண்ணி ஊற்றி பிணைஞ்சிட்டிங்கன்னா அப்புறம் முறுக்கு எண்ணெய் ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ மீடியம் பதத்துக்கு நீங்கள் நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கோங்க.
இந்த மாதிரி இருக்கணுங்க. நம்ம தொட்டு அழுத்துனோன்னா கை வந்து ஈஸியாக உள்ளே இறங்கணும். அந்த மாதிரி இருக்கணும். அதே மாதிரி கையில் பிசு பிசுன்னு ஒட்டக்கூடாது, பார்த்துக்கோங்க. இதுதான் கரெக்டான மெஷர்மெண்ட்டு. இப்போ நம்ம முறுக்கு புளிய ஆரம்பிச்சிடலாங்க. நான் வந்து இன்றைக்கி முள்ளு முறுக்கு தாங்க செய்ய போகிறேன். முள்ளு முறுக்குன்றதுனால ஒரு நம்ம ஸ்டார் மாதிரி இருக்கும்ல, இந்த சில்லு தான் நான் போட போகிறேன். ஸோ இதில் வந்து நம்ம முறுக்கு அச்சில் இதை நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம பிணைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மாவை இந்த அச்சில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. மொத்தமாக போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டி நீங்கள் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்கும். நமக்கு அந்த புளியறதுக்கும் கரெக்டாக வரும். அச்சிலெல்லாம் எண்ணெய் எதுவும் தடவை தேவையில்லைங்க. ஏன்னா நம்ம பட்டர் சேர்த்துருக்கோம்ல, அதனால் அதுவே நல்லா ஈஸியாக வந்துடும். இப்போ முறுக்கு புளியறதுக்கு நான் வந்து பட்டர் பேப்பரை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் ஒவ்வொரு ட்ராப்ஸ் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா தேய்ச்சிக்கிறேங்க. ஏன்னா நம்ம அப்படியே ஒரு பிளேட்லேயோ இல்லை வேறு எதுலேயோ ஒரு பெரிய பேப்பர்லேயோ நம்ம எண்ணெய் தடவி அதில் பிழிஞ்சோன்னா நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து போடுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு இதில் நம்ம புளியும் போது நம்ம தனித்தனியாக எடுத்து போடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதனால் நான் இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கிறேன். நீங்கள் வேணால் அந்த கவரு இல்லைன்னா வாழை இலை இது அந்த மாதிரி எடுத்து அதிலே நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு எண்ணெய் தேய்ச்சிட்டு இந்த மாதிரி முறுக்கு சுற்றிக்கலாங்க. அது ரொம்பவே நல்லா இருக்கும். நான் வாழை இலை இல்லைன்றதுனால பட்டர் பேப்பரில் நான் இதை சுற்றிட்டுருக்கிறேன். இதே மாதிரியே கொஞ்சம் மொத்தமாக புழிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போட்டு எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் நான் ஓரளவுக்கு நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுட்டேன். இது இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சான்னு பார்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம இந்த முறுக்கு ஒன்று ஒன்றா போட ஆரம்பிச்சிடலாம். இந்த முறுக்கு ரவை முறுக்கு செய்யும்போது எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நம்ம ரவை சேர்த்துருக்கோம் இல்லையா, நல்லா வேக வச்சு எடுத்ததுனால அது வந்து அவ்வளோ சீக்கிரமாக வேகாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சாலும் ரொம்ப லேட் ஆகும் வேகிறதுக்கு. அதனால் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சே வேக வச்சுக்கலாங்க. ரவை முறுக்குன்றதுனால நான் ஹை ஃப்ளேமில் தான் வச்சு வேக வச்சேன். ரொம்பவே நல்லா வந்தது. போட்டுட்டு நம்ம உடனே கிண்டி விடக்கூடாது. உடனே கிண்டி விட்டால் அப்படியே எல்லாம் ஒன்றா ஒட்டிடும். அதனால் ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த முறுக்கை நம்ம திருப்பி போட்டு இன்னொரு 2 நிமிஷம் வேக வச்சுக்கலாங்க. போட்ட உடனே ஒரு 2 நிமிஷம், அது திருப்பி விட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் வேக வச்சா போதுங்க. நல்லா சூப்பராக வெந்து வந்துடும். நான் மிளகாத்தூளும் மஞ்சள் தூளும் சேர்த்ததுனால எனக்கு கலர் வந்து லைட் ப்ரௌன் கலரில் நல்லா சூப்பராக வந்திருக்குதுங்க. உங்களுக்கு கலர் ஒயிட்டாக வேணும்னா நீங்கள் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் எதுவும் சேர்க்க தேவையில்லை, அப்படியே நீங்கள் செய்யலாம். பட் அது கொஞ்சம் காரம் இருக்காது. முறுக்குன்னா லைட்டாக காரம் இருந்தால் தான் நல்லாயிருக்குன்றதுனால மிளகாத்தூள் சேர்த்துருக்குறேன். கலருக்காக கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறேன். நீங்கள் உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் அவாய்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி மற்றதெல்லாம் போடுங்க, கட்டாயம் அது போடணும். நம்ம பெருங்காயம் சேர்க்கும் போது நல்ல ஜீரண சக்தி இருக்கும். நமக்கு செமிச்சிரும். சாப்பிட்டா எவ்வளோ முறுக்கு சாப்பிட்டாலும் செமிச்சிரும். ஏன்னா ரவை சேர்த்துருக்கோம் இல்லையா, ரவை சேர்க்கும்போது நமக்கு ஒரு நேரம் நெஞ்சிலே நிற்கிற மாதிரி இருக்கும். நம்ம பெருங்காயம் ஓமம் எல்லாம் சேர்க்கும்போது அந்த மாதிரி இருக்காது. ரொம்பவே நல்லா இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி டேஸ்ட்டில் வேணுமோ அந்த மாதிரி டேஸ்ட்டில் நீங்கள் செஞ்சுக்கலாம். ரொம்பவே நல்லா சூப்பராக இருக்குங்க. ரவை சேர்க்கும்போது நல்லா மொறுமொறுப்பாகவே வந்துடும். பாருங்கள், அழகாக சூப்பராக வந்துருச்சு. இப்போ இதே மாதிரியே மற்றது எல்லாத்தையுமே நான் சுட்டுட்டு உங்களுக்கு மொத்தமாக காட்டுறேங்க எவ்வளோ வந்திருக்குதுன்னு. நான் 1 கப் ரவை 1 கப் அரிசி மாவு தான் எடுத்திருந்தேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இவ்வளோக்கும் நான் முறுக்கு வந்து பெருசாக தான் சுட்டுருக்கிறேன். இதுவே ரொம்ப சூப்பராக வந்திருக்குதுங்க. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் சுட்டுக்கலாம். பெருசாக வேணால் பெருசாக நீங்கள் முறுக்கு சுற்றிக்கலாம், சின்னதாக வேணும்னா சின்னதாக சுற்றிக்கலாம். நான் வந்து பெருசாக சுற்றிருக்கேன். பெருசாக சுற்றி எனக்கு இவ்வளோ முறுக்கு வந்திருக்கு. பாருங்கள், இப்போ நான் உடச்சி காட்டுறேன். எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. சாப்பிட்றதுக்கும் நல்லா மொறுமொறுப்பாக சூப்பராக இருக்குதுங்க. இந்த ரவை முறுக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த டேஸ்ட் எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு பார்க்கலாங்க. சமையல் எதுவானாலும் ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க. பாய்.